நாங்க புக் பண்ணியிருக்க ஹோட்டல் கொஞ்சம் ஸ்பெஷல் துபாயில இல்ல வேர்ல்டுலயே. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸஸ் கார்ல ஏற போறேன். செம்ம கம்ஃபர்ட்ல. Hi guys, welcome to Vlogs by Bianca. நான் ஒரு பிரியங்கா. நான் தீபக். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். முன்னாடி வீடியோலயே சொன்ன மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் துபாய். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6:25. 6:45க்கு வந்து அதோட கவுண்டர் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. அண்ட் எங்களோட டிக்கெட்ஸ் தான் நாங்க வந்து எமிரேட்ஸ்ல புக் பண்ணிருந்தோம். 9:45க்கு எங்களுக்கு ஃபிளைட்டு. இந்த எமிரேட்ஸ் ஃபிளைட் இதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பாரிஸ் போகும்போது போட்டோம் இல்லையா, அதே ஃபிளைட் தான். பட் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் 3:30க்கு நம்ம போயிருந்தோம். பட் இந்த ஃபிளைட் 9:45க்கு. லாஸ்ட் டைம் வந்து சென்னை டு துபாய், துபாய் டு பாரிஸ் அந்த ஃபிளைட். இது வந்து சென்னை டு துபாய். இந்த வீடியோல நம்ம ஃபிளைட் டீடைல்ஸ் பத்தி எல்லாமே ஷேர் பண்ண போறோம். முக்கியமா பிரைஸ் டீடைல்ஸ், எங்களுக்கு எவ்வளவு ஆச்சு புக் பண்ணும்போது, ஃபிளைட் டிக்கெட்ஸ் எப்போ புக் பண்ணா சீப்பரா இருக்கும், எதுல புக் பண்ணா சீப்பரா இருக்கும், எல்லா டீடைல்ஸுமே நாங்க ஷேர் பண்றோம். அண்ட் முக்கியமா எங்களோட ஃபுல் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எஸ், அண்ட் நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்க, நம்மளோட செக்இன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு 25 kgs பேகேஜ் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லக்கேஜ் வந்து 7 kgs கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேகேஜ் அலவன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுத்துருக்க அலவன்ஸ்ல இருந்து ஒரு 2 kgs கம்மியாவே கொண்டு போங்க. ஸோ தட் நம்ம ரிட்டர்ன்ல வரும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா பொருட்கள் வாங்கிட்டு வரோம்னா வெயிட் பேலன்ஸ் ஆயிடும். 1/2 kg தானே 1 kg தானே எக்ஸ்ட்ரா கொண்டு போகலான்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க ஸ்பாட்லயே சார்ஜ் போடுவாங்க, 1000 கணக்குல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கேட் நம்பர் 10. ஸோ இந்த எக்ஸ்கலேட்டர்ல இறங்கி நம்ம கீழே போயிடலாம். ஓகேங்க, இமிகிரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். போர்டிங் பாஸும் கிடைச்சாச்சு. இப்போ வந்து நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோம். ஸோ உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து நாங்க ஆக்சுவலி எமிரேட்ஸ் ஃபிளைட்ல புக் பண்ணிருந்தோம். ஏன்னா துபாய்னாலே எமிரேட்ஸ் அப்படின்றதுனால எமிரேட்ஸ் வெப்சைட்லயே நாங்க புக் பண்ணோம். எஸ், ஆனா நம்ம யூஸ்வலா வந்து ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணும்போது டைரக்டா கூகுள் குரோம் அந்த மாதிரி இதுல போயிட்டு தான் நம்ம வந்து புக் பண்ணுவோம். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்காக்னிட்டோ மோட்ல, அதாவது அந்த பிரைவேட் ப்ரௌசர் இருக்குல்ல, அதுல போயிட்டு எனி வெப்சைட் நீங்க லைக் நாங்க வந்து எமிரேட்ஸ்ல பண்ணோம். ஸோ நீங்க எமிரேட்ஸ் வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல அதர் ஆப்ஸ் லைக் மேக் மை ட்ரிப், பகோடா, இல்ல வேற எனி booking.com நிறைய ஆப்ஸ்ல கூட நீங்க வந்து ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். ஆனா இன்காக்னிட்டோ மோட்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட ரேட்ஸ் வந்து நார்மல் ப்ரௌசர்ல தேடுறதை விட இதுல கொஞ்சம் சீப்பரா கிடைக்கும். ரெண்டாவது முக்கியமான டாக்குமெண்ட் விசா. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல UAE துபாய் விசா எப்படி எடுக்கணும்ன்ற வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பயங்கரமான பசிங்க. போய் அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே நம்ம கேட்டுக்கு போகலாம். மேடம் வெயிட்டிங். போகலாமா? என்ன KFCயா? காலங்காலத்தில் KFCலாம் அவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் A to B தாங்க சூஸ் பண்ணோம். காலங்காத்தால ஒரு நல்ல காஃபி அண்ட் டிஃபன். ஆனால் என்ன, இங்கே இருக்கிற மெனுலேருந்து சூஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இட்லியா, தோசையா, சாம்பார் வடையா, இல்லை பொங்கலான்னு. கடைசியில் நாங்கள் பொங்கல் சூஸ் பண்ணிட்டோம். காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்குள்ளே உட்காந்து சாப்பிட்றோம், கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் காஃபிக்கு 250 ரூபான்றது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு. பொங்கல் வாங்கினோம், ஒரு காஃபி வாங்கினோம். கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, பட்
டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, குவான்டிட்டி அதிகமாக. குவான்டிட்டி ஜாஸ்தி. ஓகே, 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இல்லை, நாங்கள் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த ஸ்ட்ராங்காக கேட்டு வாங்கினோம். அதான் ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்ததுல்ல? இல்லை, ஓகே. இப்போ வந்து கேட்டுக்கு போகிறோம். கேட் நம்பர் என்ன? 10B. கேட்டில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டைம் வந்து 9:06ங்க டைமு. இப்போது 9:10க்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எங்களுடைய போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கேட்டுக்கு வரும்போது ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டா பெட்டர். ஸோ தட் பெரிய க்யூ இல்லாமல் நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், 10B இதுதான் நம்மளோட கேட்டு. எப்பயுமே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ABCDEFன்னு ஜோன் இருக்கும். ஜோன் வைஸில் தான் உள்ளே விடுவாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து அந்த ஜோனில் நின்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ளைட் கிளம்புறதுக்கு கம்பீரமாக ரெடியாக இருக்குது. அழகாக இருக்குல்ல? நாங்கள் எங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸை எமிரேட்ஸ் வெப்சைட்டில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். 2 பேருக்கு சேர்த்து அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 52,000 ரூபாய் இருந்தது. நீங்கள் புக் பண்ணும்போது எந்த ஏர்லைன்ஸில் புக் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸ்லையும் செக் பண்ணிடுங்க. அதை தவிர்த்து இருக்கிற மற்ற ஆப்ஸ் லைக் booking.com, மேக் மை ட்ரிப், இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. கூகுள் ஃப்ளைட்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இதில் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. எதில் கம்மியாக இருக்கோ அதில் புக் பண்ணுங்கள். மோரோவர் இன்காக்னிட்டோ மோடில் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளைட் ரேட்ஸ் கொஞ்சம் சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க முகத்தில் இருக்கிற இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? விண்டோ சீட் கிடையாதுங்க. நீங்கள் பாருங்க, நான் சொல்கிறேன். ஓகே, சீட்டில் உட்காந்தாச்சு. 46K. அவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் 3 சீட்ஸாக இருந்தது. அது எங்களுக்கு வரும்போது ஸ்டார்ட் ஆகும்போது வந்து கப்பல் சீட் மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து கொடுக்கல, நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். என்னென்ன நம்ம வந்து சீட்ஸ் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும் போதே நாங்கள் வந்து போடல. ஸோ இப்போ வந்து நாங்கள் முடிஞ்சால் எல்லாருக்கும் தேவை அந்த விண்டோ சீட்டில். ஸோ அது இருந்தால் கொடுக்க சொன்னோம். ஸோ அவங்க லக்கி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ சீட் சரி. ஸோ பக்கத்தில் யாரும் கிடையாது. ஸோ பரவாயில்ல, நல்ல சீட்டாக முடிஞ்சிருக்கு. ஆமாம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட் 4 மணி நேரம் தூங்குறதுக்கு ஒரு பெட்ஷீட்டு, அழகாணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சீட்லேயும் இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குங்க. இந்த ஸ்க்ரீனில் நம்மளோட சீட் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக படங்கள்லாம் இதில் நம்ம பார்க்கலாம். அண்டு இங்கே பாருங்கள், ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு இது இருக்குது. சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டு இந்த இதை அப்படியே வெளில எடுக்கலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா அது அப்படியே வெளில எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் மாதிரி. நம்மளோட சீட்லேருந்து அந்த 2 சீட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு லெக் ரூம் பயங்கர ஸ்பேஷியஸாக இருந்ததுங்க. செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்தது. நாலு மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் எந்த படம் பார்க்கலான்னு சூஸ் பண்ணுறதுலே போயிடுங்க. அதை தவிர்த்து உள்ளே வந்து நமக்கு கேம்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும் கேம்ஸ்லாம். ஸோ நமக்கு டைம் பாஸுக்கு பஞ்சமே கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஃப்ளைட்டில் ஃப்ரண்ட் அண்டு கீழே ரெண்டுத்துக்குமே கேமரா கொடுத்துருப்பாங்க. 2 வியூவுமே சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்மளோட ஃப்ளைட் துபாயை நோக்கி கிளம்பிடுச்சு. வாங்க சிங்கார சென்னையை மேலேருந்து சேர்ந்தே பார்க்கலாம். எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸில் மட்டும்தாங்க இந்த மாதிரி அவங்களுடைய பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு போலரைட் பிக்சர் எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் ஒரு சின்ன ஃப்ரேமில் போட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களோட ஃப்ளை பண்ணதுக்கு ஒரு மெமரியாக நீங்கள் அதை வச்சுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எமிரேட்ஸில் ஃப்ளை பண்ணும்போது மறக்காமல் இந்த போலரைட் பிக்சரை அவங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அது ஃப்ரீ தான்.
டோர் வந்து லாக் பண்ணால் தான் லைட் எரியும், லாக் பண்ணலன்னா லைட் எரியாது. இங்கே வந்து சொல்லுவாங்க லாக் த டோர் நீங்கள் வரும் ஓப்பன் பண்ணணும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னா அது போயிடும். cigarettes. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் தீபாவளி மெனு. லஞ்ச்க்கு வந்து ஒரு சாலட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மெயின் கோர்ஸ்க்கு செட்டிநாட் சிக்கன் பிரியாணி அண்ட் உருளை ரோஸ்ட்டு. டெசர்ட் வந்து மோத்திச்சூர் லட்டு அண்ட் சாக்லேட். இதே வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. லன்ச் ரெடிங்க, வந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், குடிக்கிற தண்ணி, இது எல்லாமே நமக்கு இது அன்லிமிட்டெட். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். Stew, rice and potatoes. ஸோ ஃபுட்டு வந்தாச்சு. நாங்கள் எமிரேட்ஸில் போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்டு கேஷ்யூ நட்ஸ், சம் சாலட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டர் அண்ட் பிக்கிள் அண்ட் இது என்னதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. அண்ட் ஒரு பன் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ட்ரிங்க் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரைட் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து நாங்கள் மேங்கோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆஹா ரைஸ் எல்லாம் வந்துருக்கு. இதில் சூப்பராக இருக்கு. ஃபுட்டு வேறு லெவலுங்க. எமிரேட்ஸ் ஸ்டார் ஹோட்டல் ப்ரிப்பரேஷன் சொல்லவா வேணும். ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா இதாங்க வியூ. இயற்கையோட அழகே தனியில்லை. At last, welcome to Dubai. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேகேஜ் கிளைம்க்கு சைன் போர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிடலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை ஃப்ளைட் எங்கே வந்திருக்குன்றது மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே எந்த பெல்ட்டில் இருக்குன்றதையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பெல்ட்டுக்கு நம்ம தேடி போனோம்னா நம்மளுடைய லக்கேஜை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இமிக்ரேஷன்லேயே நமக்கு ஒரு ஃப்ரீ சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. 10 GB ஃப்ரீ சிம் கார்டு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லாட் ஓப்பனிங் பின் கூட கொடுத்துருக்காங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சிம் கார்டு 24 ஹவர்ஸ்க்கு தான் வேலிட். ஃபர்ஸ்ட் வந்த உடனே டாக்ஸி புக் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த சிம் கார்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணால் கூட இதே சிம் கார்டை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் எதுன்றதும் அது மெசேஜ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ பெல்ட் நம்பர் 7ல் பேகேஜ் கிளைம் பண்ணிட்டோம். கிளைம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைன் போர்டை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம வெளில போயிடலாம். இந்த மாதிரி சைன் போர்ட்ஸை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் ரீச் ஆகிடலாம். டாக்ஸி போகணுன்னா டாக்ஸி, மெட்ரோனா மெட்ரோ. நாங்கள் அந்த சிம் கார்டை போட்டு கரீமில் தாங்க டாக்ஸி புக் பண்ணோம். இந்தியன் ருபீஸ்க்கு சுமார் 2000 கிட்ட வந்துச்சு. அப்படியே அந்த சைன் போர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா டாக்ஸி பிக்கப் பாயிண்ட் இருக்கும். அந்த பிக்கப் பாயிண்ட்டில் நீங்கள் போய் நின்றுக்கலாம்.
இருக்கிறதுலாம் வந்து கரீம். ஊபருக்கு தனியா பிக்கப் பாயிண்ட் இருக்கு. கிரே லெக்ஸஸ் வண்டி நம்பர் என்ன? அங்க ஒரு லெக்ஸஸ் நிக்குது, அது நம்ம வண்டியான்னு தெரியல. ES. இப்போ வந்து ஏர்போர்ட்ல இருந்து நம்ம புக் பண்ணிருக்கிற ஹோட்டல், நான் ஹோட்டல் பேர் இப்ப சொல்லல, நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து நம்ம இங்க நிறைய ஆப்ஸ் இருக்கு, ஊபர், கரீம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நம்ம புக் பண்ணிருக்கிறது வந்து கரீம் ஆப்ல. அண்ட் எங்களுக்கான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 80 அந்த மாதிரி ஆகுது. அரௌண்ட் INRல 2000 rupees வரும். ஓகேங்க, நம்ம கரீம் கேப்டன் வந்துட்டாரு. லெக்ஸஸ் காரு வரல, டாக்ஸியே இங்க வந்து லெக்ஸஸ்ல வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. மேடம் உள்ள உட்காந்துட்டாங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் லெக்ஸஸ் கார்ல ஏற போறேன். செம்ம கம்ஃபர்ட்ல. டாக்ஸியில் ஏறி ஹோட்டல் போயிட்டு இருக்கோங்க. போகிற வழியிலேயே நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்ப்போம். புர்ஜ் கலிஃபா, துபாய் ஃப்ரேம், பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் வரப்போகிற எபிசோட்ஸில் நம்ம புர்ஜ் கலிஃபா போனது, துபாய் ஃப்ரேம், இது எல்லாமே பார்க்க போகிறீங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உயரமான கட்டிடங்கள்லாம் வரிசையாக நிற்கிறத பார்க்கும்போது சூப்பருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதுதாங்க நம்மளுடைய ஹோட்டல் என்ட்ரன்ஸ், பிரம்மாண்டமா இருக்குல்ல. அடுத்தது நம்மளுடைய ஹோட்டல் அண்ட் ரூம் vlog வரப்போது, மிஸ் பண்ணாம பாருங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 3 o'clock நம்மளுடைய செக்இன் டைம்ங்க. கொஞ்சம் ரஷ் இருந்தது, நிறைய இந்தியன்ஸ் இங்க பார்க்க முடியுது. நம்மளுடைய ஃப்ளோர் வேற லெவல்ல இருக்க போது, அடுத்தடுத்து வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சென்னையில இருந்து துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அங்க இருந்து நாங்க ஹோட்டலுக்கு கரீம் அப்படின்ற டாக்ஸி ஆப் தான் யூஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஊபர் இருக்கு, கரீம் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நாங்க சூஸ் பண்ணது கரீம். சோ அங்க இருந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸா இருந்தது. ஜஸ்ட் ஆப்ல நம்ம யூஸ்வலா எப்படி ஓலா ஊபர்ல பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து கார் புக் பண்ணி இப்ப நம்ம வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம். இமிகிரேஷன்ல அவங்களே சிம் கார்டு கொடுத்தாங்க, அதுல இருந்து நெட் ஆக்டிவேட் பண்ணி தான் வந்தோம். நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க. அண்ட் நம்ம ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சிம் ஒன்னு கொடுத்தது வந்து ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. பட் ஐ திங்க் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சேவியரா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து எந்த ஊருக்கு போனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் தேடுறது அந்த சிம் கார்டு தான். எங்க சீப்பா கிடைக்கும், இல்லைன்னா சிம் எங்க கிடைக்கும்னே நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் நம்ம போன் நம்பர் இல்லாம தான் வைஃபைலே ஓட்டுவோம். பட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா நாங்க போன் கேரி பண்ணிட்டு போயிருந்தோம், அவங்க சிம் கார்டு கொடுத்தாங்க. இமீடியட்டா நம்ம அதுல வந்து சிம் போட்டு நாங்க அதுலயே வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி கரீம்ல புக் பண்ணிட்டோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் ஹோட்டலுக்கு வந்து கொஞ்சம் செக்இன் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க அகோடால புக் பண்ணியிருந்தோம். அகோடால புக்கிங் நேம் வந்து வேற மாதிரி இருந்தது. சோ எங்களுடைய பாஸ்போர்ட் நேம் அதோட மேட்ச் ஆகல. சோ நீங்க அகோடால புக் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் நேம் அண்ட் புக்கிங் நேம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் அகோடா மட்டும் கிடையாது, எனி ஆப் ஃபார் தட் மேட்டர், நீங்க புக் பண்றச்சே உங்களோட புக்கிங் நேம் அண்ட் பாஸ்போர்ட் நேம் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இங்க துபாய்ல அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா செக் பண்றாங்க. இந்த ஹோட்டல்னு இல்ல, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. சோ அது மட்டும் நீங்க மறக்காம கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம துபாய் ஃப்ரேம் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களோட ஹோட்டல் பத்தி சொல்லிடணும். நாங்க புக் பண்ணிருக்கிற ஹோட்டல் கொஞ்சம் ஸ்பெஷல் துபாய்ல. என்ன அப்படின்னு துபாய்ல இல்ல, வேர்ல்டுலயே. பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் ஹோட்டல் இன் த வேர்ல்ட். சோ அது வந்து துபாய்க்கு வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஸ்டே பண்ணலன்னா கண்டிப்பா நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்ட மாதிரியே இருக்கும். சோ அதனாலதான் நம்ம இந்த ஹோட்டல் புக் பண்ணிருக்கோம். இந்த ஹோட்டல் நேம் என்ன, ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எங்களோட ரூம் டூர் எல்லாமே நாங்க அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றோம். முக்கியமா அதோட காஸ்ட் டீடைல்ஸும் ஷேர் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, தேவைப்பட்ட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய்.